அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்களில் ஓதுற மாதிரி சிறந்த துவாக்களை நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு சிறப்பான திக்ரை சொல்ல போகிறேன். ஒரே ஒரு திக்ரு தான், ஆனால் நிறைய திக்ருகள் எடுத்த நன்மை அந்த ஒரு நொடியிலே நமக்கு கிடச்சிரும். அவ்வளவு சிறப்புகள் சில முக்கியமான திக்ருகள் இருக்குது பார்த்தீங்களா? முக்கியமான திக்ருகள் எல்லாமே இந்த ஒரு துவாவில் அடங்கி இருக்குது. இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதுனா போதும். இன்றைக்கி ஒரு நாள், அதாவது வியாழக்கிழமை மஹ்ரிப் தொடங்கி வெள்ளி மஹ்ரிப் வரை தொடர்ந்து ஒரு நாள் நீங்கள் ஓதுனாலே போதும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த சின்ன திக்ரு காரணமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக இதை ஓதி பார்த்தா தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்ரை தான் இருக்கும். அப்படி தெரியலனா கூட ஈஸியாக உங்களால் ஓத முடியும். ரொம்ப ஈஸியாக ஓதக்கூடிய ஒரு துவா, ஆனால் அதனுடைய பலன் மிக பெரியது. எப்படி நீங்கள் இதை ஓதி இதன் மூலமாக பலன் அடையலான்னா, இன்றைக்கி தொழுறீங்கள, வியாழன் மஹ்ரிப் தொழுறீங்கள, தொழுதுட்டு அதே இருப்பில் அப்படியே உட்காந்து யார்கிட்டையும் பேசாமல் இந்த ஒரு துவாவை குறைஞ்சது 3 முறை ஓதிக்கிங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஒரு 11 முறை, 33 முறை, 100 முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கிங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்ல, இத்தனை முறை ஓதலாம், நம்மளால் இந்த முறை ஓத முடியும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அளவு தெரியும்ல, அந்த அளவுகள் படி நீங்கள் ஓதிக்கிங்க. எவ்வளவோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளவு சிறப்பு இருக்குது. நான் எப்பவும் போல் 3 முறை ஓதிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி ஓதிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த துவாவை சொல்லிக்கிறேன், பிறகு இந்த துவாவோட சிறப்புகள் என்ன இதை சொல்கிறேன். இப்போது அந்த துவா என்னன்னு பார்த்துடலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்மக்ஃபிர்லி. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்மக்ஃபிர்லி. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்மக்ஃபிர்லி. இந்த திக்ருக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, நைட்டு நம்ம தூங்கிட்டு இருப்போம், சில நேரங்களில் திடீர்னு விழிப்பு வந்துடும். அதுக்கப்புறமா புரண்டு படுப்போம், அவ்வளோவா தூக்கம் வராது. நிறைய சமயங்களில் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீரென்று முழிப்பு ஏற்பட்டால் இந்த துவாவை நீங்கள் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை உடனே தருவதாக வாக்குறுதி தருகின்றான். அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதற்கு பிறகு நீங்கள் முடிஞ்சால் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செய்யும்போது இன்னும் சிறப்பு. இப்போது லா இலாஹ இல்லல்லாஹு அதுலேருந்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் தனியாக ஒரு திக்ரு இருக்குது, அதுக்கு தனி சிறப்புகள் இருக்குது. அந்த ஒரு பாட்டை மட்டும் ஓதுனா 5 வித நன்மைகள் கிடைக்கும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய நான் வீடியோக்குள்ளே அந்த துவாவை மட்டும் நான் தனியாக போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். அந்த லா இலாஹ இல்லல்லாஹு அதுலேருந்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் 100 முறை ஓதுனா என்ன நன்மைனா, 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தீமைகள் அழிக்கப்படும், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஷைத்தான் கிட்டேருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த துவா இருக்கும். மறுமையில் இதை விட சிறந்ததை வேறு யாருமே கொண்டு போக முடியாது. அவ்வளவு 5 விதமான நன்மைகள் இந்த ஒரு சின்ன துவாவை சொல்கிறதால் நமக்கு கிடைக்கிறது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதுக்கப்புறம் என்ன வருது? அல்ஹம்துலில்லா வருது, சுப்ஹானல்லா வருது, லா இலாஹ இல்லல்லாஹு வருது, அல்லாஹு அக்பர். மிக சிறந்த 4 திக்ருகள் வருது. அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான திக்ருகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த திக்ருகள், அதுவும் இதில் அடங்கியிருக்கு. இந்த திக்ருகளை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது. நிறைய ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை ஓதுனா என்ன நன்மை, தூங்கும் போது திக்ருகளை ஓதி படுத்தா என்ன நன்மை சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பான
திக்ருகள் 4 திக்ருகள் அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அடுத்ததாக வல ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ். இந்த சொர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட மன கஷ்டம் கவலை இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த சின்ன ஒரு வார்த்தையை நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே வரும்போது. கடைசியாக அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. தௌபாவிற்கான துவா. இவ்வளவு சிறப்புகள் அடங்கியிருக்கு. ஒரே ஒரு துவா தான் எத்தனை திக்ருகள் ஒரு சேர அமைஞ்சிருக்கு பாருங்கள். 7 திக்ருகள் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்புகள் இந்த சின்ன துவால அடங்கி இருக்கிறதால தான் நைட்டு தூக்கத்திலிருந்து நம்ம ஏஞ்சி அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் இந்த துவாவை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி தந்திருக்கிறான். இது நைட்டு மட்டும் நீங்கள் ஓதணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஹாஜத்துக்கள் நிறைவேறணும் அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் ஓதிக்கலாம். சிறப்பான நாட்கள் இருக்குல்ல, இந்த நாளில் செஞ்சால் நம்ம நார்மலாக செய்ததை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அந்த மாதிரி நாட்களில் இது போன்ற திக்ருகளை அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி துவா செய்யலாம். இதை மாதிரி டெய்லியும் இந்த திக்ருகளை நீங்கள் ஓதிட்டு வரும்போது, குறிப்பாக இந்த திக்ரை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி ஆகிடும். அந்த மாதிரி சமயங்களில் நைட்டு உங்களுக்கு விழிப்பு வரும்போது அது என்ன துவா சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காமல் டக்குன்னு இந்த துவாவை நீங்கள் சொல்லி பிறகு உங்கள் தேவையை, மிக முக்கிய தேவையை நீங்கள் கேட்டுடலாம். அது உடனே நிறைவேறும். அதனால் இன்னைக்கு வியாழன் மஹ்ரிப், நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் இந்த நாள், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் இந்த நாள். இந்த நாளில் இது போன்ற சிறப்பான துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. மறுநாள் ஜும்மா வரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. எல்லா சிறப்புகளும் அடங்கியிருக்கு இந்த சின்ன ஒரு துவால. நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அவ்வளவு சிறப்பான ஒரு துவாவை கொண்டு தான் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுறீங்க. அதனால் நம்பிக்கையுடன் கேளுங்க, கையேந்தி கேளுங்க, அழுது கேளுங்க. உங்கள் கஷ்டங்கள் என்னவோ அதை சொல்லி கேளுங்க. கடன் பிரச்சனை இருந்தால் கடன் நீங்கள் ஒரு வழி காமிக்க அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழி காட்டுவான். இப்படி நீங்கள் வியாழன் மஹ்ரிப் தொடங்கி மறுநாள் ஜும்மா மஹ்ரிப் வரை தொடர்ந்து இந்த துவாவை ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுனா போதும். ரொம்பலாம் நீங்கள் ஓதணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை ஓதி துவா செஞ்சாலே போதும். அந்த துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, ஜும்மா நாளில். அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக அடைஞ்சிடுவீங்க. நீங்கள் கேட்டது எல்லாம் மறு பேச்சுக்கு இடம் இல்லாமல் உடனே கிடச்சிடும். நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.